கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கான கிரகம் சூரிய பகவான். அவர் இந்த கடக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல போறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? தொழில் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா. அதே நேரத்துல உத்தியோகம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களோட உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. ஸோ மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் சொல்லும் போது கொஞ்சம் கடகம்ன்றது தாய்மைக்கான கிரகம் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த மாசம் அப்படின்னு எடுக்கும்போது நண்பர்கள் சொல்லக்கூடிய கிரகம் புதனோட சேர்ந்து 8ல இருக்கு. ராகுவோட சூழ்ச்சிகளால் காதலர்கள் அப்படின்னு பேசும்போது கடகத்தை சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? இந்த மாதத்துக்கு வாய்ப்பு. இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க மேம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் மீன ராசியை குறிக்கிறது தான் பங்குனி மாதம். இந்த மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் நீச்சமடைகிற ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, குரு ஆட்சியை பெறக்கூடிய ராசி இது. ஸோ இதில் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள் சரியான இடத்துல சரியான ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஒரு சில சமயங்கள் இவங்க பேச தேவையில்லாத இடத்துல பேசி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் தொழிலையோ சரி உத்தியோகத்திலையோ சரி பேர் வாங்கக்கூடிய காரர்களாக இருப்பாங்க இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க. முக்கால்வாசி ஒரு 100க்கு ஒரு 55% கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோ இல்லை கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண பிஸ்னஸோ அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் இவங்க மெயினாக இருப்பாங்க. அதில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகப்படியான உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல் டீப் ஸ்லீப் இருக்கக்கூடியவங்க இந்த பங்குனி மாசக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி, நண்டினுடைய சின்னம் கொண்டது இந்த கடகராசி. கடகராசிக்குள்ள இருக்கக்கூடியது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கடகராசி நேயர்கள். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் மீன ராசிக்குள்ள என்ட்ரு ஆகுறது தான் பங்குனி மாதம். அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கான கிரகம் சூரிய பகவான். அவர் இந்த கடக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல போறதுனால மிக சிறப்பான வழிபாடுகள், சிறப்பான அம்சங்கள். பொருளாதாரத்துல கேது உட்கார்ந்து தடை பண்ண வராத பணத்தை கூட இந்த மாதம் வர வச்சு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஓகே மேம். தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? தொழில் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். புதிய தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கக்கூடியவங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஆனா கோச்சார கிரகங்கள் சாதகமா இல்லை. ஓகே மேம். இப்போ வேலையில இருக்கவங்க, வேலைக்காக வேலை தேடிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு எப்படி? வேலையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவங்க தான் போறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு, சோம்பேறித்தனமா இருப்பாங்க. நான் ஏன் போகணும் அப்படின்வாங்க. இந்த வருமானம் வருதே இதுவே போதுமே அப்படின்னு. ஆனா இவங்க முயற்சி செஞ்சு வேலைக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அதிக லாபத்தையும் பேர் புகழையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் சந்திக்கலாம். அதே நேரத்தில் உத்தியோகம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ வெளிநாடு உத்தியோகம், படிப்பு சார்ந்த உத்தியோகம் இதுக்கெல்லாம் முயற்சி செய்யும் போது சரியான மாதமாக இது அமைச்சு கொடுக்கும். ஓகே மேம். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. அதாவது நம்ம மேஷத்துலேருந்து பார்த்துட்டு வரோம், படிப்பு விஷயத்துல வெறும் கிரிட்டிக்கல்னு. ஏன்னா வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், அதுலேயும் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்திலே போய் உட்காந்து, புதன் மறைஞ்சாலும் நிறைஞ்ச கல்வி தான்.
ஆனா சேரக்கூடிய கிரக சேர்க்கைகள் சரியா இல்லை. இவங்க ஜாதகத்துல கல்வின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் பாவத்துல இருக்கிறதுனால பள்ளிக்கூட கல்வியில இருக்கக்கூடியவங்க வெற்றியை பெற்றுவாங்க. காலேஜ் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஓகே. வியாபாரத்துல எதிரிகள் தொல்லை இருக்குமா மேம்? கண்டிப்பா வியாபாரத்துல எதிரிகள் தொல்லையை விட தடைகள் நிறைய இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் வந்து தானா உருவாக மாட்டாங்க, இவங்களாலதான் உருவாகுவாங்க. இவங்களோட பேச்சினாலேயோ இல்லை இவங்களோட செயல்னாலேயோ தான் எதிரி உருவாகுவாங்க. எந்த ஒரு ஏன்னா கடகம்ன்றது தாய்மைக்கான கிரகம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஓகே, ஆனா 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறனால இவங்க கீழே வேலை செய்யற லேபர்ஸா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும் சரி, சக இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து சரியான போக்குல போனாங்கன்னா இந்த மாதம் நீ அதை எழுதி கூட வச்சுக்கலாம். அவங்க கடந்த 2 மாதத்துலயும் சம்பாதிக்கிறத ஒரு விஷயத்த இந்த மாதம் சம்பாதிப்பாங்க. ஓகே மேம். இப்போ இவங்களுக்கு நண்பர்களால ஏதாவது தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கா, இல்ல சாதகமா இருக்குமா? நண்பர்களால தொல்லைகளை விட நண்பர்களால இழப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதாவது எப்படின்னாக்கா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஏதோ தூரத்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த இடத்துல போட்டாக்கா இவ்வளோ பணம், இவங்களை வந்து எமோஷ்னலாக பேசிட்டா பிளாக் பண்ணிடலாம். அதான் இந்த கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸே. ஸோ எந்த பணம் இருக்கா இல்லையா எதுவும் யோசிக்காம டக்கு டக்குன்னு கடனை வாங்கி கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கப்புறம் அழுதோ இல்லை சாபம் விட்டோ பேசிய பிரயோஜனமே இல்லை. அப்போ ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யலாம், இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது நண்பர்கள் சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதனோடு சேர்ந்து 8ல் இருக்கு, ராகுவோட இருக்கு. சூழ்ச்சிகளால் ஏமாற்றுவாங்க. ரிஸ்கை எடுத்துடலாம், கண் கூட தெரியும் நாளைக்கு இந்த நேரத்தில் பணம் வந்துடும் கொடுத்துடலாம் நம்ம, அப்படி அந்த மாதிரி இக்கட்டை கொடுத்து ஏமாற்றுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பார்கள். ஓகே. காதலர்களுக்கு எப்படி இருக்கு மேம்? காதலர்கள் அப்படின்னு பேசும்போது கடகத்தை சொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கணும், பேசும்போது பேசணும். இவங்க ஃபோன் பண்ணாத போது அவங்க பண்ணக்கூடாது, பண்ணால் இவங்களுக்கு கோவம் வரும். இதுதான் இந்த மிதுனம் வந்து கொஞ்சம் பேசிக்கோங்க. கடகம் வந்து ஒன் சைடே தான் பார்க்கும். இதான் கடகத்தோட. ஆனால் வெளியிலேருந்து பேசும்போது கடகம் ஏமாத்திடலாங்க ஈஸியானு கிடையவே கிடையாது. செல்ஃபிஷ்னஸ்ல 40% அதிகமாக இருக்கிறது கடகம் தான். ஏன்னா செல்ஃபிஷ் ராசின்னு சொல்றது வந்து கன்னியும் மகரத்தையும் சொல்லுவாங்க. அந்த மகரத்துக்கோட கொஞ்சம் கம்மியாக சொல்லணும்னா கடகம் தான். அப்போ காதல் சொல்லும்போது ஒருத்தரே பேசிட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தரே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தரே அந்யோன்யமாக ஆப்போசிட் சைடுக்கும் டைமிங் கொடுக்கணும். அந்த டைமிங்கை சரியாக கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவங்களோட காதல் ஜெயிக்கும். இல்லாத பட்சத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே மேம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு மேம்? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா கடகத்துக்கு நேர் 7 மகரம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆட்டிடியூட். இவங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துல 10 ரூபா கொடுத்தா போதும், போதும், இந்த நேரத்துக்கு இவ்வளோ பேசினா போதும். அந்யோன்ய நேரத்தை நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு 2 பேருக்குள்ள நடுவில் யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். அது அம்மாவா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி. நீயே அவங்கக்கிட்ட பேசுற, என்கிட்ட பேசு. இவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ல ராகு கேது இருந்தாலும் வெளி நபர்களால தான் பிரச்சனை வருமே தவிர இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே மேம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? இந்த மாதத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. டெஸ்ட் டியூப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இயற்கையா கருத்தரித்தல் அப்படின்னு எடுக்கிறது வந்து இந்த மாதம் கடந்து அடுத்த மாதத்துக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். முதலீடு செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதம் முதலீடு கண்டிப்பா டெபாசிட் பண்ணலாம். அதுவும் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல பண்ணலாம். பிரைவேட்டுன்னு சொல்லும் போது சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே மேம். ஃபாரின் போகணும்னு பிளான் பண்ணிருக்கவங்களுக்கு நடக்குமா? தாராளமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த வீசா பாஸ்போர்ட்டு கேர்லெஸ்ஸாக வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா இந்த கடகராசிக்கு 8ல் தான் வந்து புதன் தான் வீசா, அந்த பட்டா எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே பாஸ்புக்குன்னு சொல்லக்கூடியது அது 8ல் இருக்குது. ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருட்களை ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது? ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிபி, ஹை பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபின் குறைவு, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உஷ்ணமான ஆகிறது, அதனால கட்டிகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ரத்தத்தை
பியூரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன, ப்ளஸ் கடவுள் வழிபாடு பரிகாரங்கள் என்ன மேம்? இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்கை, விஷ்ணு துர்கை. விஷ்ணு துர்கைனா எருமை மேலே சங்கு சக்கரமும் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அவளை போய் தரிசனம் செய்யறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வல்லி பூவால் அர்ச்சனை செஞ்சு குங்கும அர்ச்சனை செஞ்சு அதை வழிபாடு பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சிறப்பு தரும். நிச்சயமா. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.